Hi guys, good evening. This is Jagdish Kumar. In today's session, we are going to discuss about the programming fundamentals. The very important thing is like a different level of computer programming language, difference between compiler and interpreter, what is position-oriented programming and object-oriented programming. Okay, let's start. Okay, the first thing is, what is a computer program? See, generally, what is a computer program அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, computer program is a series of instruction. There is the instruction we are giving to a computer. Yeah, it's obviously true. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால் கேட்டு அக்கார்ட் டு இன்ஸ்ட்ரக்ஷன் யூ கேன் ஏபிள் டு ரியாக்ட். சிமிலர்லி நீங்கள் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அக்கார்ட் டு தட் யூ கேன் ஏபிள் டு ரியாக்ட். ஐ கேன் ஏபிள் டு ரியாக்ட். வேறஸ் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக தான் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆல்ரெடி சி லாங்குவேஜ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்துடுறீங்க. அண்ட் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் என் நம்பர்ஸ்ன்னு கேட்குறீங்க. ஒரு ஃபிபனாசி சீரீஸ் பற்றி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க சொல்லி நம்பர்ஸ் கேட்குறீங்க. ஐ மீன் கிவிங் ஏ ப்ரோக்ராம், ரைட்? ஸோ நீங்கள் அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்குறீங்க த்ரூ யுவர் ப்ரோக்ராம். அது எந்த லாங்குவேஜ் ஆனால் இருக்கலாம். ஓகே, எந்த லாங்குவேஜ்னா நீங்கள் சி லாங்குவேஜில் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கம்ப்யூட்டர். ஓகே, அந்த சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் வில் ரியாக்ட் அக்கார்டிங்லி. ஃபைன். நவ் அந்த சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி த கம்ப்யூட்டேஷன் பார்ட், நீ என்ன பண்ணணும், லைக் அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டேஷன் பார்ட் மட்டும் இல்லாமல் யூ ஹேவ் டு கிவ் த டேட்டா ஆஸ் வெல். நீ என்ன டேட்டாவை கம்ப்யூட்டர் மேனிபுலேட் பண்ணணும் அக்கார்டிங் டு யுவர் இன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த டேட்டாவும் இருக்கணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில். அது மட்டும் இல்லாமல் த மெமரி அட்ரஸ் ஆஃப் வேர் த டேட்டா இஸ் லொக்கேட்டட் ஆஸ் வெல் அஸ் வேர் த ரிசல்ட் ஹேஸ் டு பி லோடட். இந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்கணும். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் ஆல் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்ரோ ப்ராசஸர் வில் ப்ராசஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட் வில் அக்காம்ப்ளிஷ் த டாஸ்க். ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு கிவ் அ கம்ப்யூட்டர் டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் டாஸ்க் with help of a program. The program will have the series of instruction. The instruction will have the data in which it has to manipulate. I mean, the program வந்து எந்த டேட்டா வச்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒர்க் அவுட் பண்ணணும், as well as அந்த டேட்டா எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குது, ரிசல்ட் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுன்ற அந்த மெமரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் ரைட் அ ப்ரோக்ராம் அண்ட் விச் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறது. ஓகேங்களா? ஃபைன். அடுத்த முக்கியமான விஷயம் லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜஸ் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது. அதில் நிறைய லெவல்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றின ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த 12th புக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க 10th புக்கில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கும். பட் எல்லாரும் புக்கில் படிக்கிற அந்த ஒரு டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாகவே பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா, த லாங்குவேஜ் விச் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ ஒரு லாங்குவேஜ் த்ரூ விச் யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்ட்ரக்ட் எ கம்ப்யூட்டர். பட் அந்த லாங்குவேஜ் உனக்கு புரியும். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு அது புரியாது, உனக்கு புரியும். நீ கம்ப்யூட்டருக்கு வந்து லார்ஜஸ்ட் ஆஃப் என் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறனா, நீ எழுதக்கூடிய லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியணும், கண்டிப்பாக புரியணும், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த லாங்குவேஜ் முதல்ல உனக்கு புரியணும், உனக்கு அது தெளிவாக இருக்கணும். அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். லாங்குவேஜ் விச் இஸ் வெரி க்ளோஸ்லி அண்டர்ஸ்டாண்டபிள் டு த ஹியூமன்ஸ். நம்ம தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அந்த லாங்குவேஜ் மூலிமா கொடுக்குறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற சி லாங்குவேஜ் ஆகட்டும், C++ ஆகட்டும், ஜாவா ஆகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா லாங்குவேஜுமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த லாங்குவேஜ் தான் நீ சோர்ஸ் கோடுங்கிறது ஒரு கோடு எழுத போகிற. ஸோ ப்ரோக்ராம் தான் கோடு இல்லையா? அந்த சோர்ஸ் கோடு நீ என்ன எழுத போகிறீங்க, அந்த சோர்ஸ் கோடு வந்து ஹை லெவல் லாங்குவேஜாக எழுத போகிறோம். ஓகே, பட் கம்ப்யூட்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லாங்குவேஜ். அதுக்கு மெஷின் லாங்குவேஜ் தான் புரியும். அது லோ லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அந்த மெஷின் லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அந்த மெஷின் கோடுன்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கம்ப்யூட்டரில் புரிஞ்சிக்க முடியும். அது நத்திங் பட் பைனரி நம்பர்ஸ் 10101010 பைனரி நம்பர். அப்படி தான் கம்ப்யூட்டரில் புரிஞ்சிக்க முடியும். அப்போது நீ எழுதுகிற அந்த சோர்ஸ் கோடு ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்குது, எப்படி மெஷின் லாங்குவேஜாக மாறுச்சு, என்ன நானது இதுக்கு பிட்வீன் கேப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராம் எழுதி முடிச்சோன்னா நம்ம வந்து கம்பைலேஷன் ஒரு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? கம்பைல் பண்ணுறோம்ல, நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, உன்
உன் ப்ரோக்ராமை வந்து எரர் ஃப்ரீயாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதை நீ ரெக்டிஃபை பண்ணணும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கம்பைலேஷனில் ஒரு முக்கியமான விஷயம், உன் ப்ரோக்ராமை மெஷின் கோடாக மாற்றும். நீ எழுதுகிற அந்த சோர்ஸ் கோடை மெஷின் கோடாக மாற்றும். அதான் தட் இஸ் வாட் ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் கோடாக மெஷின் கோட் எல்லாம் விஷயம் தான். மெஷின் கோடாக மாற்றணும். அதுதான் வந்து கம்பைலரோட ரொம்ப முக்கியமான ஜாப். நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பைலர்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அதுக்கான கம்பைலர்ஸ் இருக்குது. அந்தந்த கம்பைலர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இன்டர்பிரேட்டர்னு ஒன்று இருக்குது. இன்டர்பிரேட்டரும் கம்பைலர் மாதிரியே தான் இருக்கும். அதுவும் உன்னோட சோர்ஸ் கோட மெஷின் கோட மாற்றும். ஓகே, கம்பைலர் அதோட ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், இன்டர்பிரேட்டர் அதோட ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே சேம் ரிசல்ட் தான், பட் அது ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ நிறைய கம்பைலர்ஸ் என்ன பண்ணோம், உங்கள் சோர்ஸ் கோடை வந்து டைரெக்டாக மெஷின் கோடாக மாற்றிடாது. சில கம்பைலர்ஸ் மாற்றும், சில கம்பைலர்ஸ் அப்படி பண்ணாது. சில கம்பைலர்ஸ் என்ன பண்ணுவோம், உங்கள் சோர்ஸ் கோடை அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றும், ஒரு அசம்பிளி கோடாக மாற்றிடும். அதுக்கப்புறம் அசம்பிளர்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து அந்த அசம்பிளி லாங்குவேஜை மெஷின் கோடாக மாற்றும். நீங்கள் எழுதுகிற ஒரு ப்ரோக்ராமு ஒரு அப்ளிகேஷனுக்காக, உங்கள் ஒரு கம்ப்யூட்டேஷனுக்காக நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்க. பட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு ஒன்று தனியாக இருக்குது. அந்த கேட்டகரிக்கில் தான் இந்த கம்பைலர், இன்டர்பிரேட்டர் இதெல்லாம் வரும். சரி, கம்பைலருங்கிறதும் ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமே சிஓ ஜாவாலையும் யாராவது எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் ஒரு எக்ஸ்பர்ட் எழுதியிருப்பாங்க. அந்த கம்பைலர் ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணும், ஒரு சோர்ஸ் கோட ஆப்ஜெக்ட் கோட மாற்றத்துக்கான கெப்பாசிட்டி அதுக்கிட்ட இருக்கும். இன்டர்பிரேட்டர் ஒரு ப்ரோக்ராம் தான், அசம்பிளர் ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ அசம்பிளர் என்ன பண்ணுது, உன்னோட அசம்பிளி லாங்குவேஜ் கூட மிஷின் கோடாக மாற்றுது. ஸோ நீ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதிருக்க, என்ன லாங்குவேஜ் எழுதுறையோ அந்த லாங்குவேஜில் கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணுற, அது கம்பைலேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அது சோர்ஸ் கோட வந்து மெஷின் கோட சில கம்பைலர் டைரெக்டாக மாற்றிடும், சில கம்பைலர் என்ன பண்ணுவோம், அது அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றிடும். அதுக்கப்புறம் அசம்பர் வந்து அந்த அசம்பிளி லாங்குவேஜை மிஷின் கோடாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ இன்டர்பிரேட்டரும் அதே மாதிரி தான். ஸோ அதுவும் கம்பைலேஷன் ப்ராசஸ் அதுவும் பண்ணுது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். அதை என்னட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ C++, கோபால், ஃபோட்ரான் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாமே கம்பைலர் யூஸ் பண்ணுறாங்க. வேறஸ் இந்த பெர்ல், பைத்தான், பேசிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? மேலே பாருங்கள், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஜாவா யூசஸ் போத் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் சில லாங்குவேஜஸ் கம்பைலர் மட்டும் யூஸ் பண்ணுது, ஒரு சில லாங்குவேஜஸ் இன்டர்பிரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுது. பட் ஜாவா யூசஸ் போத் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர். அது எப்படிங்கிறது நீங்கள் அடுத்த வீடியோஸில் பார்க்கும்போது தெரியும். ஸோ நம்ம இப்போது இந்த லோ லெவல் லாங்குவேஜ், அசம்பிள் லாங்குவேஜ் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பற்றி எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐ வில் ஸ்டார்ட் வித் மிஷின் கோட். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சில பாப்புலர் சி கம்பைலர்ஸ்லாம் இருக்குது பாருங்க. ஸோ இதில் இந்த போர்லான், டர்போ சி, இந்த டர்போ சி தான் நீங்கள் நிறைய இந்த காலேஜ் பசங்க அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரு, செகண்ட் செமஸ்டர் நிறைய இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிசிசி கம்பைலர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைனி சி கம்பைலர், கிளாங், போர்ட்டபிள் சி கம்பைலர், நிறைய. ஸோ இது வந்து ஒரு 5 கம்பைலர் வந்து பாப்புலரான கம்பைலர்ஸ் நான் இங்கே காமிச்சிருக்கேன். பட் ஆனால் ரியாலிட்டி வந்து நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சீக் மட்டும் கம்பைலர்ஸ் இருக்குது, C++ கம்பைலர் இருக்குது, ஜாவா கம்பைலர்ஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமிங்க்கும் there are variety of compilers. That depends upon the particular organization, depends upon the application and the compilers அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மெஷின் கோட் ஆர் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் மூலிமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. நான் சொன்னேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே டேட்டா இருக்கும்ங்க, மெமரி அட்ரஸ் இருக்கும்ங்க, என்ன வேணாலும் அது இருக்கும். End of the day, machine will understand only zeros and ones. Machine code na zeros and ones மட்டும்தான். அதுக்கு zeros and ones தான் புரியும். ஓகேங்களா? ஸோ machine code would be entered into the memory. The computer microprocessor would be able to execute directly. So the machine code தான் வந்து கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியும், ப்ராசரால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம என்ன எழுதுனாலும் அந்த மெஷின் கோடாக மாதிரி தான் ப்ராசஸருக்கு போகும். போகிறதுக்கு முன்னாடி மெமரிக்கு போகும், மெமரி வந்து ப்ராசஸர் எடுத்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் ஒரு விஷயம், அசம்பிள் லாங்குவேஜில் ஒரு விஷயம், இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மெஷின் கோடையே டைரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணாங்க ஏர்லி டேஸில். இங்கே பாருங்கள், ஒரு அடிஷன் ப்ரோக்ராமை மெஷின் கோடில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பைனரி லாங்குவேஜில் 0 0 1 1 0 0 1 சொல்லிட்டு அசம்பிளி ஒரு அடிஷன் ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. டைரெக்டாக பைனரி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலாம் ஆரம்ப காலங்களில் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்ச காலங்களெல்லாம் வந்து அப்போ இருந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் டைரெக்டாக இந்த மெஷின் கோடு தான். சரி, இது அப்போ இது எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டஃப்பாக இருக்கும். இப்படி ஒரு கோடு நீங்கள் ஒரு அடிஷன் ப்ரோக்ராமே இப்படி எழுதுறோன்னா அப்போ இன்னும் அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எவ்வளோ டஃப்பாக இருக்கும். இதில் எவ்வளோ ஒரு ட்ராபேக் இருக்குது பாருங்கள். நீ ஒரு 0வை தப்பாக போட்டு 0s and 1s அதுக்கு புரிஞ்சிக்க முடியும். நீ ஒரு 0 1 மாற்றிட்டேன்னா கூட ப்ரோக்ராம் எரர் ஆகிடுதுல்ல. ஸோ அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறது அந்த ப்ரோக்ராமர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு டஃப்பான ஜாப். சொல்லப்போனால் இப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுது ஒரு டைனிங்கான ஜாப் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் டேஸில் ப்ரோக்ராம் இப்படி தான் எழுதிட்டு இருந்தாங்க, மிஷின் லாங்குவேஜில் டைரெக்டாக எழுதிட்டு இருந்தாங்க. பட் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம்
அந்த மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வி ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்னும் போது தான் அசம்பிளி லாங்குவேஜ் இல்லை அசம்பிளி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. இந்த கோடை என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரி பேனரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி எழுதலாம் அப்படின்னு வரும்போது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம் தான் நிமானிக்ஸ். ஸோ நிமானிக்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கன்னா அடிஷன் வந்து ஆடுன்னு சொல்லுவாங்க, சப்ராக்ஷன் சப், லோடு வந்து லோடு, அப்புறம் ஆண்ட் நாட் ஆர் பிட்வைஸ் ஆஃபீஸ், இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதலாம். எப்படி எழுதுவீங்க, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். இது ஒரு அசம்பிளி கோடு, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, லோடு ஏக்கமா 60H. 60H அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஜிஸ்டரோட லொக்கேஷன். ஓகே, 60Hங்கிறது ஒரு ரெஜிஸ்டரோட லொக்கேஷன். ஸோ இந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு ஸ்மாலஸ்ட் மெமரி. அந்த மெமரிக்குள்ளே ஒரு 16 பிட்டு, 32 பிட்டு, 64 பிட் வரைக்கும் தான் டேட்டா அதுக்குள்ளே ஹோல்ட் பண்ண முடியும். இது ரேம் இல்லை, இது ரேம் கிடையாது. உங்கள் ப்ராசஸர், CPU ப்ராசஸர் இருக்குல்ல, அந்த ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ், சின்ன சின்ன மெமரி. ஓகேங்களா? ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே வந்து டேட்டா இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்ல வருதுன்னா, லோட் ஏக்கமா 60H. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் 60Hல இருக்கிற டேட்டாவை ஏன்ற ஒரு வேரியபிளில் லோட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோட் பிகமா ஏ, அதுக்கு என்ன மீனிங்னா, ஏல இருக்கிற டேட்டாவை கொண்டு போய் பின்ற ஒரு வேரியபிளில் லோட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் லோட் ஏக்கமா 61H. இப்போ ஏ எம்டியாக இருக்கும், ஏ பியில் போச்சுன்னா ஏ எம்டியாக இருக்கும். அப்போ ஏக்குள்ளே 61H ரெஜிஸ்டரில் இருக்கிற டேட்டா வேல்யூ கொண்டு போய் ஏக்குள்ளே வைக்க சொல்லுது. ஓகேங்களா? இப்போ ஆட் ஏக்கமா பி. ஸோ எப்போவுமே ஏக்கமா பி ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டை ஏ தான் வைக்கும். நவ் லோடு 62H, ஏ. அப்படின்னா ஏ இருக்கிறது எடுத்துகிட்டு போய் 62Hன்ற ரெஜிஸ்டரில் மறுபடியும் லோட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசம்பிளி கோட். இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி வேணும்னா நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்லாம் படிக்கிற பசங்க அவங்க லேப்லேயே இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த அசம்பிளி கோடை பற்றி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த மெஷின் கோடுக்கு அடுத்தது வந்து அசம்பிளி கோடு. இங்கே என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, மெஷின் கோடு இருக்கிற அளவுக்கு அவ்வளோ அந்த 0s and 1s அப்படி இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஃபைன். பட் இது ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அசம்பிளி கோடு எழுதுறீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி எழுதணும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது என்ன ஹார்ட்வேரில் ரிலேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு இன்டெல் ப்ராசஸர் ஆர்கிடெக்சர், அது சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர். சிஸ்டம் வந்து ஒரு இன்டெல் ஆர்கிடெக்சரு, இன்டெல் சம்மந்தப்பட்ட ஹார்ட்வேர். அண்ட் ஆல்சோ இந்த சிஸ்கு ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க, ப்ராசஸரில் ரிஸ்க் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க, இந்த காம்பன்சேஷன் சென்டர், ரெடியூஷன் சென்டர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆர்கிடெக்சர் ஃபேமிலியில் இந்த கோட் இருக்கோ, ஸோ இந்த அதே ஆர்கிடெக்சர் ஃபேமிலி கூட தான் நீங்கள் இந்த கோடை எழுத முடியும். இப்போ நீங்கள் இன்டெல் ஆர்கிடெக்சர் உள்ள ஃபேமிலி, இன்டெல் ஆர்கிடெக்சர் சிபியூஸ், அந்த ஃபேமிலிக்கான கோடை நீ லேர்ன் பண்ண கற்றுனா இந்த கோடை நீ அதில் அதே மாதிரி அந்த இன்டெல் ஆர்கிடெக்சர் கூட தான் எழுத முடியும். உன்னால் கொண்டு போய்ட்டு ஏஎம்டி ஆர்கிடெக்சர் ப்ராசஸர் ஃபேமிலிக்குள்ள எழுத முடியாது. அதுக்கு நீ வேறு கோடு கற்றுக்கணும், வேறு கோடு நீங்கள் லேர்ன் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே இருக்க ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ இது அவ்வளோ ஒரு ரைட்டான விஷயம் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஜாவா, சிசி ப்ளஸ் நம்ம ஒரு மாதிரி ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டோம்னா தட்ஸ் ஃபைன். நான் நீங்கள் எந்த லேப்டாப்பில் எங்கே வேணாலும் இப்போ ஒர்க் பண்ணலாம், எந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதுக்கும் ஆர்கிடெக்சருக்கும் சம்மந்தமே இல்லை. பட் ஆனால் இங்கே இதெல்லாம் பாருங்கள், இந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இது ஆர்கிடெக்சர் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த அசம்பிளி கூட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் தட் இஸ் பியூர்லி டிபெண்ட் ஃபார் திஸ் ஆர்கிடெக்சர். இது இன்டெல் ஆர்கிடெக்சர், இன்டெல் ஃபேமிலிக்கு மட்டும் தான் இந்த கோட். ஐ மீன் இந்த கோட்னா நான் ஐம் நாட் டாக்கிங் அபௌட் எக்ஸாக்ட்லி திஸ் கோட். இந்த மாதிரியான ஒரு அசம்பிளி கோட் சொல்கிறேன். அப்போ நீ வேறு ப்ராசஸர் லைக் ஏஎம்டி ப்ராசஸருக்கான ஃபேமிலிக்குள்ளே போனோம்னா அதுக்கு நீ தனியாக அசம்பிளி கோட் போடணும். ஸோ அது ஒரு இங்கே ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்படுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த அசம்பிளி கோடு அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஆடு, டெஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதில் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அசம்பிளி கோடு இருக்கும். பட் என்ன பேனரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக அசம்பிளி கோடு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே மெஷின் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பேனரி கோட். நீங்கள் என்ன வேணால் பண்ணு, மெஷின் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பேனரி. அப்போ என்ன பண்ண முடியும், வேறு ஆப்ஷனே இல்லை. அகைன் யூ ஹேவ் டு இன்ட்ரோடியூஸ் அ ப்ரோக்ராம் கால் அசம்பிளர். அசம்பிளர்ன்றதும் கம்பெனிலேருந்து ப்ரோக்ராம் தான், நம்ம முன்னாடியே சொன்னேன். அது என்ன பண்ணுவோம், அந்த அசம்பிளி லாங்குவேஜை மெஷின் கோடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மெஷின் லாங்குவேஜில் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து அதை ரன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். அடுத்து ஹை லெவல் லாங்குவேஜ். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹை லெவல் லாங்குவேஜ் யூசிங் சி. ஸோ சிங்கிற ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் பண்ணால் ஒரு ப்ரோக்ராம். இது ஒரு நார்மல் அடிஷனல் ப்ரோக்ராம்.
இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏபிசி பிரிண்டர் ஸ்கேனர் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியும். ஸோ இது பாருங்கள் சம்வாட் ஹியூமன் ரீடபிளாக இருக்கா, நமக்கு புரியுதா, பார்த்தோன்னா கனெக்ட் ஆகுதா, ஓகே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் லேர்னிங். ஸோ பைனரி லாங்குவேஜ் அவ்வளோ டஃப், ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாகவே வச்சு நீ ப்ரோக்ராம் பண்ணணும், இட்ஸ் நாட் பாசிபிள். அடுத்த அசம்பிளி லாங்குவேஜ் ஓகே சம்வாட் பெட்டராக இருந்தாலும் அகைன் இட் இஸ் ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் டிபெண்ட்ன்றது அதுவும் ஒரு டஃப்பான விஷயம். பட் இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் வரும்போது உனக்கும் புரியும், எனக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும், இது ஆர்கிடெக்சர் டிபெண்டாக இருந்தால் எங்கே வேணால் எழுதலாம். பட் வாட் இஸ் த யூஸ்? எண்ட் ஆஃப் த டே த மெஷின் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி மெஷின் லெவல் கோட். அப்போ அதுக்காக தான் நமக்கு இந்த கம்பைலர் அசம்பலர் இதெல்லாம் தேவைப்படுது. புரியுதுங்களா? இப்போது ஒரு ஐடியல் லாங்குவேஜ் இந்த கோடு எழுதிருக்கேன். இந்த கோடை வந்து நான் கம்பைல் பண்ண உடனே எரர்லாம் செக் பண்ணி எரர்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அசம்பிளி கோடாக மாறுது. இங்கே பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் சி லாங்குவேஜில் கம்பைல் பண்ணி அது அசம்பிளி கோடாக மாறும்போது எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு 15 லைன்ஸ் கோடு அசம்பிளி கோடாக மாறும்போது எப்படி மாறுது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55 to 66 லைன்ஸ் கோடு, 66 லைன்ஸ் அது அசம்பிளி கோடாக மாறுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசம்பிளி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அசம்பிளி லாங்குவேஜ் கோட் வந்து மறுபடியும் என்ன ஆகும், மெஷின் லாங்குவேஜ் கூட மாறும், 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த லெவல் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் திஸ் வாட் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் டு மச் கன்சர்ன் அபவுட் திஸ் அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் ஆல். ஓகே, அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது என்னன்றது ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். பட் அதை பற்றி நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா உட்காந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போது நவ் வாட் இஸ் அ கம்பைலர்? சரி, வெரி இம்பார்ட்டன்ட் திங். கம்பைலருங்கிறது நான் தான் சொன்னேன், அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான். யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் எழுதிருப்பாங்க, அதுவும் ஒரு சி லாங்குவேஜிலோ ஜாவாலோ எதுலையோ ஒரு லாங்குவேஜ் எழுதிருக்க ஒரு ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீ எழுதுன உன்னோட ப்ரோக்ராம், நீ எழுதுன உன்னோட சோர்ஸ் கோட ஒரு ஆப்ஜெக்ட் கோடாகவும் மாற்றுறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, இந்த கம்பைலர் will convert your whole source code in high level language to low level language. Low level language தான் சொன்ன ஆப்ஜெக்ட் கோட் ஒரு மெஷின் கோட் directly or assembly language மாற்றிடும். ஸோ தட் அது ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ தட் assembler will come into picture and convert that into the machine code. So it all depends upon the compiler. ஃபைன். ஒரு கம்பைலர் எப்படி ரன் ஆகுதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இங்கே பாருங்கள், ஒரு சோர்ஸ் ஃபைல், அதாவது நீங்கள் எழுதுன உங்கள் கோட் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜில் சியில் எழுதுன ஒரு சோர்ஸ் ஃபைல், அதை டார்சி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சி லாங்குவேஜ் இருக்கும், டார்சி ஃபைலாக இருக்கும். சி டோன்ட் எக்ஸ்பெக்ட், நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேரெக்டாக கொடுத்துருக்கேன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் சார் இது சி லாங்குவேஜே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஜஸ்ட் டெல்லிங் ஒரு சி லாங்குவேஜ் எழுதுன ஃபைல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இருக்குது. என் கம்பைலர் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கும், கம்பைல் பண்ணி அது கரஸ்பாண்டிங் மெஷின் கோடாக மாற்றிடும். மறுபடியும் கம்பைல் என்ன பண்ணோம், கம்பைல் பண்ணி அது கரஸ்பாண்டிங் மெஷின் கோடாக மாற்றுது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இங்கே பார்க்கும்போது தேர்ட் லைன் பாருங்கள், டிஸ்பிளே செட்னு வருது. ஸோ டிஸ்பிளே செட்டுங்கிறது கொஞ்சம் லாஜிக்கலாக தப்பு. ஏன்னா ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் ஃபைன், எந்த கம்ப்யூட்டேஷன் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக டிஸ்பிளே செட்னா எப்படி இது எதை டிஸ்பிளே பண்ணுவோம்? ஸோ ப்ரோக்ராமே தப்பாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு லாஜிக்கலாக ஒரு எரர் இருக்குன்றதை கம்பைலர் வந்து ரெக்டிஃபை பண்ணிடும். இங்கே ரெக்டிஃபை அங்கே ஒரு பக் இருக்கிறது கம்பைலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த கோடு அந்த லைனை வந்து அது வந்து மிஷின் கோடாக மாற்றாது. ஆனால் இது நெக்ஸ்ட் லைன் போயிடும், அடுத்த லைன் போய்ட்டு அடுத்த லைனை செக் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் அதை மிஷின் கோடாக மாற்றிடும். திரும்பி அகைன் ஒரு மிஸ்டேக் இருக்கா, ஓகே ஃபைன், அதை நோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த லைன் பார்க்கும், அதில் மிஸ்டேக் இருக்கா, இல்லை, அப்போ அதை கண்டினியூ பண்ணும். லைன் தேர் கம்பைலர் வந்து எங்கே மிஸ்டேக் இருக்கோ அந்த லைனை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிரும். ஆனால் ஃபர்தராக எல்லா கம்ப்ளீட் ப்ரோக்ராமையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சிடும். முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரும். அந்த எரர் மெசேஜில் இந்த பர்டிகுலர் லைனில் இந்த மாதிரியான எரர் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ த ப்ரோக்ராமர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு கரெக்ட் தி எரர்ஸ். ஒன்ஸ் ப்ரோக்ராமர் வந்து எரர் ஆக்டிவேட் பண்ணி, இங்கே பாருங்கள் 2 எரர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கு, அது எரர் மெசேஜை கம்பைலர் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமர் கரெக்ட் பண்ணிட்டாங்க எரர்ஸை. கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பைலர் கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணி அது ஒரு மிஷின் கோடாக உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஸ் கிவன் டு த ப்ராசஸர். அதுக்கப்புறம் ப்ராசஸரில் போகும்போது ரேம் மூலமா ப்ராசஸருக்கு போகும். அதுக்கப்புறம் ப்ராசஸர் இஸ் எக்ஸிக்யூட்டிங் த ஃபைன். திஸ் இஸ் த டாஸ்க் ஆஃப் எ கம்பைலர். ஸோ வாட் இஸ் அ இன்டர்பிரட்டர்? இன்டர்பிரட்டர் அப்படின்னா அதுவும் இஸ் அ ப்ரோக்ராம் தான். என்னென்னா அதுவும் கம்பைல் தான் பண்ணோம், அதான் சார் அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணோம்னு சொல்லுவாங்க. எப்படி நடக்குதுன்னா, இட் வில் டேக் அ சிங்கிள் லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல ஒரு லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து, ரிட்டன் ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கும்ல, அது ஒரு லைன் எடுத்து அதை மெஷின் கோடாக மாற்றி immediately send to the processor for executing. See, the processor will not wait for entire program to be compiled. But compiler பொறுத்த வரைக்கும் processor will wait till the entire program is compiled without error free and then அதை எக்ஸிக்யூட் ஆகும். பட் இதில் அப்படி கிடையாது. ஒரு லைன் கம்பைல் பண்ணி முடிச்சாச்சு, அது மெஷின் கோடாக மாற்றியாச்சுன்னா இமீடியட்டாக அது will be sent to the processor for execution. அதுக்கப்புறம் அடுத்த லைன் immediately sent to the processor for execution. So this is what interpreted task is. So ரெண்டுத்துக்கும் இந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இஸ் டிஃபரிங். பார்த்தீங்களா? அது கம்ப்ளீட்டாக கோடை வந்து ஸ்கேன் பண்ணி கம்பைல் பண்ணி எரர் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அது மிஷின் கோடாக மாற்றி கொடுக்குது.
பட் இது ஒரு லைனுமே செக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் லைன் எரர் ஃப்ரீயாக இருக்கா, ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து கம்பைல் ஆகிடுச்சா, மெஷின் பண்ண மாதிரிச்சா, இம்மீடியட்லி சென்ட் டு தி ப்ராசஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ அதுவும் கம்பைலர் மாதிரி தான் ஒர்க் ஆகுது, ஆனால் இமீடியட்டாக ப்ராசஸருக்கு ரன் பண்ணி கொடுத்தது. வேறு கம்பைலர் அப்படி கிடையாது, ஒரு ஸ்டேஜுக்காக ஒரு நாள் கம்பைல் ஆகி முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைலர். ஸோ இன்டர்பிரட்டர் பாருங்க, அடுத்த லைன் பார்க்குது, அடுத்த லைன் மெஷின் கூட மாற்றி உடனே ப்ராசஸர் காமிச்சிது. தேர்ட் லைனில் அப்வியஸாக ஒரு எரர் இருக்குது. ஸோ அங்கே கம்பைலர் ரெக்டிஃபை பண்ணாமல் இதுவும் ரெக்டிஃபை பண்ணுறது. ஓகே, இங்கே ஒரு எரர் இருக்குது, ஃபைன். ஸோ ரெக்டிஃபிகே இந்த எரருக்கு ஒரு பக் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இந்த பக் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் கம்பைலர் வந்து பக் இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோ, அண்ட் தென் யூ கோ ஃபார் த நெக்ஸ்ட் லைன் ஃபார் கம்பைலேஷன். வேரஸ் இது அப்படி பண்ணாது இன்டர்பிரட்டர். ஒன்ஸ் அண்ட் பக் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக ப்ரோக்ராமருக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிவிடும், தட் இஸ் எரர் மெசேஜ் இந்த லைன் நம்பர் 3. ஸோ எப்போ ப்ரோக்ராமர் வந்து என்ட்ரு ஆகி அந்த எரரை கிளியர் பண்ணுறாரோ, அது கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அது அடுத்த லைன் போகும். அதுதான் இன்டர்பிரட்டர் பண்ணுறாரு. ஸோ ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் இஸ், when coming to கம்பைலர் வந்து ஒரு லைனை எடுக்கும், ஒரு லைனை எடுக்கும், லைக் அதை கம்பைல் பண்ணது அந்த மிஷின் கூட மாற்று, அடுத்த லைன் எடுத்து கம்பைல் பண்ணது அதுக்கப்புறம் மிஷின் கூட மாற்று. ஆனால் ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அந்த எரர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும், அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்த லைன் போய்டும், அந்த அடுத்த லைனை வந்து கம்பைல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எரர் இருந்ததுன்னா அந்த எரரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அப்படியே வச்சுட்டு அடுத்த லைனுக்கு போய் கம்பைல் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து கம்பைலேஷன் ஆகிட்டே இருக்கும். வேறு இன்டர்பிரட்டர் அப்படி பண்ணுறது கிடையாது. ஓகே, இன்டர்பிரட்டர் பொறுத்தவரையில் ஒரு லைனை வந்து இன்டர்பிரேட் பண்ணோம், மெஷின் கூட மாற்றோம், அதுக்கப்புறம் உடனே ப்ராசஸர் கொடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்த லைன் போவோம், இன்டர்பிரேட் பண்ணோம், மெஷின் கூட மாற்றோம், ப்ராசஸர் கொடுக்கும், எக்ஸிக்யூட் பண்ணோம். தேர்ட் லைன் வருது, எரர் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து இட் இஸ் சென்டிங் நோட்டிஃபிகேஷன் டு தி ப்ரோக்ராமர் தட் இந்த லைனில் எரர் இருக்குது. அவன் எரர் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் பண்ணுது, ஓகே அடுத்த லைனுக்கு போய் கண்டிப்பாக ஆரம்பிக்குது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் make it clear. Okay, and then the last part of this video, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நீங்கள் 2 அப்ரோச் யூஸ் பண்ணலாம். ஒன்று ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டு பேரும் நோக்கம் ஒன்று தான். என்னன்னா ப்ரோக்ராம் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். நீ என்ன ஸ்டைல் ஆஃப் ரெண்டுமே ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ப்ரோக்ராம் தான். நீ என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணாலும் சரி, ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோக்ராமை கூட நீங்கள் ரொம்ப லெஸ் ஹார்டராக எழுதணும், பக் ஃப்ரீயாக எழுதணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், ஈஸியாக அதை எக்ஸ்பேண்டபிளாக இருக்கணும், மாடிஃபைபிளாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து 2 ஸ்டைல் ஆஃப் ப்ரோக்ராமிங்க்கும் உள்ள ஒரு முக்கியமான நோக்கம். அதில் ஒரு மாடரேட் காம்ப்ளெக்சிட்டியோட ப்ரோக்ராம் இருக்குன்னா நீங்கள் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எழுதுங்க. இல்லை ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருந்தால் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹவவர் இது ரெண்டுத்துக்குமே வந்து ரூல்ஸ் தான் எதுவும் கிடையாது. ஒரு ப்ரோக்ராமர் ஒரு டிசிஷன் தான். அந்த ப்ரோக்ராமர் வந்து இந்த ப்ரோக்ராமை நான் இந்த ஸ்டைலில் தான் எழுத போகிறேன், ப்ரொசீஜர் ஓரியன்டடாக எழுத போகிறேன், இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டடாக எழுத போகிறன்றது அவரோட விருப்பம் தான். ஆனால் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு. ஒரு மாடியூலில் கோடு எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோட கோடை இன்னொருத்தர் வந்து வித் அசஸ் கண்ட்ரோலோட அசஸ் பர்மிஷனோட என்னோட கோடை அவர் ரீயூஸ்பிள் பண்ணலாம், எத்தனை வாட்டினா ரீயூஸ்பிள் பண்ணலாம். அந்த கோட் ரீயூசபிலிட்டி ஆப்ஷன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மெத்தடில் இருக்குது. அது மாதிரி இது மச் ஃபாஸ்டராகவும் இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், when you're writing a program in C language. ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமிங் C language நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுகிற ஸ்டைல் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ நான் என்ன ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் ஆரம்பித்தேன், நான் எங்கே வந்து முடிக்கிறேன்னா, நீ C language எழுதிட்டு இருக்க ப்ரோக்ராம்னா நீ ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் ஜாவா எழுதிட்டு இருக்க ப்ரோக்ராமிங்னா நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன் C language எழுதிட்டு இருக்க நான் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறேன்னா, C languageல எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். நீ பண்ணுற ஒவ்வொரு கம்ப்யூட்டேஷனும் ஃபங்க்ஷனாக தான் பண்ணுவேன். நான் ஒரு டேட்டாவை ரீட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் தான், கால்குலேட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் தான், அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணாலும் ஃபங்க்ஷன் தான். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கே ப்ரொசீஜர்ஸ். ஸோ ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக C language வந்து டிவைட் இன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அதான் நீங்கள் பார்ப்போம்னு சொல்கிறேன். இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும்
கம்ப்ளீட்டாக ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் அல்காரிதமையும் தான் ரிலே பண்ணியிருக்கோம் ஃபார் கம்ப்யூட்டேஷன். அதில் மட்டும் ஒரு ட்ராபேக் என்னன்னா இதில் செக்யூரிட்டி ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்கில் இல்லை. அதாவது ஒரு சி லாங்குவேஜ் எழுதுகிற ப்ரோக்ராமும் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எழுதுகிற ப்ரோக்ராம் செட் ஆஃப் பீப்புள்ஸ் அது ஒரு 10 பேர் மேலே இருந்து தனித்தனி மாடல்ஸாக ப்ரோக்ராம் எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து செக்யூர்டாக இருக்காது, செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அசஸ் கண்ட்ரோல் அசஸ் மாடிஃபைன்ற ஒரு ஆப்ஷன்லாம் இதில் இல்லை ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்கில். ஸோ ஒன் டேட்டாவை இன்னொருத்தர் ஈஸியாக அசஸ் பண்ணி மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும். அதனால தான் பெருசாக செக்யூரிட்டி தேவைப்படுற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் ஸ்டைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி இல்லாத விஷயத்தை தான் ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்க்கணும்னா நிறைய எம்போர்டட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சி லாங்குவேஜ் தான், ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் எழுதுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் கேல்குலேட்டர் இருக்குது, இந்த சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அந்த கேல்குலேட்டருக்குள்ளே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்கும். அதுக்குள்ளே முக்கியமாக சிப்ஸ்லாம் இருக்கும். நிறைய சிப் பார்த்துருப்பீங்களா? சிப்ஸ் பிளாக் கலரில் இருக்கும், சிப்ஸ் இருக்கும். அந்த சிப்ஸ்குள்ளே தான் ப்ரோக்ராம் எம்பர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களோட கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து சி லாங்குவேஜ் தான் எழுதியிருப்பாங்க, அதை எம்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் கேல்குலேட்டர் ரொம்ப செக்யூர்டாக இருக்கா? உங்கள் கேல்குலேட்டர் யாருமே யூஸ் பண்ண முடியாதா? அசஸ் கண்ட்ரோல்லாம் பயங்கரமாக நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்களா? இருக்காது, அதெல்லாம் இருக்காது. அதில் செக்யூரிட்டி தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துல நீங்கள் வந்து ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அதில் ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப பாப்புலரான ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் என்னென்னா சி, விஷுவல் பேசிக்கு, ஃபார்ட்ரான், பாஸ்கல் தான் ரொம்ப பாப்புலரான ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமே வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன அடுத்த வீடியோஸில் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ சம் பாப்புலரான ஓப்ஸ் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த C++, ஜாவா, கோபால், கோட்லின், சிஹாஷ், பைத்தான், PHP, R, ஸ்கேலா, ஸ்விஃப்ட், விபிலர், அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட எல்லா பாப்புலரான லாங்குவேஜுமே ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். So object programming language is very best language for all complex applications. And also பார்த்தீங்கன்னா ஃபார் ஈவன் பேங்கிங் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் கான்செப்டில் தான் எழுதிப்பாங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங், இந்த ஊப்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா? இந்த ஸ்டைலில் பயன்படுத்துகிற லாங்குவேஜஸ் தான் என்னென்னு பார்க்குறோம். ஸோ ஜாவா வந்து ஊப்ஸ் ஸ்டைலில் தான் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஃபாலோ பண்ணுது ஜாவா. வேறு C++, இந்த கோபால், கோட்லின் எல்லாம் ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் அது ஒரு ஸ்டைலு. அந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறது சி. ஏன்னா அதுவும் சொல்லிட்டேன், சி ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ், அதனால தான் அது ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங். பட் அதில் ட்ராபேக் செக்யூரிட்டி இருக்குது. இதில் செக்யூரிட்டி இஷ்யூவே இருக்காது. ஏன்னா இதில் ஆக்சஸ் மாடிஃபை இருக்குது, கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபங்க்ஷனை இன்னொருத்தர் வந்து அவ்வளோ ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ யார் ஃபங்க்ஷனை, எந்த ஃபங்க்ஷனை ப்ரைவேட்டாக வைக்கலாம், எந்த ஃபங்க்ஷனை பப்ளிக்காக வைக்கலாம், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரோலும் நம்மளால் ப்ரோக்ராமிங் C++ல் பண்ண முடியும். C++ பண்ண முடியும், ஊப்ஸ்லேயும் பண்ண முடியும். ஊப்ஸில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபைன், this is what the difference between position-oriented programming and object-oriented programming. Okay, thank you.